தூக்கத்தின் போது ஏன் ஆண்குறி விரைப்படைகிறது? பெண்களுக்கும் குறி விரைப்படையும், அது வெளியில் தெரியாது. ஆண்களுக்கு குறி விரைப்படைந்தால் அது வெளியில் தெரியும், பெண்களுக்கு குறி விரைப்படைந்தால் வெளியே தெரியாது. குறி விரைப்படைது ஏன்னா அந்த ஆண் குறியில் ரத்த ஓட்டம் அதிகரிக்குது, அதனால் குறி விரைப்படைது. அதுபோல் பெண்குறியிலையும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும்போது பெண்களுக்கும் குறி விரைப்படையும், அது அவங்க உணர்வாங்க, வெளியில் தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த தூக்கத்தின் போது ஏன் குறி விரைப்படைகிறது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி? ஏன்னா இந்த உடல் உஷ்ணம் எதன் வழியாக போகுது அப்படின்னா கண் வழியாக, எங்கெல்லாம் துவாரம் இருக்கோ அதன் வழியாக தான் வெளியே போகும். எல்லாரும் உடல் உஷ்ணமாயிடுச்சுன்னா இப்போ துவாரங்கிறது கண்ணில் தான் இருக்குல்ல, வியர்வை துளிகளும் வியர்வை துளைகள் இருக்குது. அதுபோல் காது துளை இருக்குது, காது வழியாக வெப்பம் போகும், கண் வழியாக வெப்பம் போகும். கண்ணை பார்த்து கண்டுபிடிப்பாங்க, கண்ணை பார்த்து கண் ரெட்டாக இருக்குன்னா உடம்பு சூடாக இருக்குது அப்படிம்பாங்க. அதுபோல் காதும் வெப்பத்தை அளவிடுவதற்கான ஒரு கருவி, வெப்பம் வெளியேறுவதற்கான, வெப்பத்தை உணர்வதற்கான ஒரு பகுதி காதும். கண் அது மாதிரி வாய், சூடு, வாயை பார்த்தா சூடாக இருக்குது, உன் உடம்பு ஹீட்டாக இருக்குது, நாக்கு புண்ணாக இருக்குது, உதடு வெடிப்பாக இருக்குது. அதுபோல் உடம்பு அதிகமாக உஷ்ணம் வெளியேடுச்சுன்னா, உஷ்ணங்கிறது உடம்பு முழுக்க தான் வெளியேறும். ஆனால் அதை நம்ம வாயில் பார்த்தோ கண்ணை பார்த்தோ கண்டுபிடிக்கலாம். அதுபோல் தூக்கத்தின் போது குறி விரைப்படைவதற்கு என்ன காரணம்? அதிகப்படியான உஷ்ணம் அதிகமாகும் போது என்னென்னா ஆண்குறி விரைப்படையும். காம எண்ணங்களால் தான் அது ஆண்குறி விரைப்படையும் அப்படிலாம் கிடையாது. பெண்குறியும் விரைப்படையும், அதுக்கு காம எண்ணங்கள் தான் காரணம் கிடையாது. அந்த உடல் உஷ்ணம் அளவுக்கு அதிகமாகும் போது அது என்ன ஆகுன்னா உடம்பு வேலை செய்ய முடியாத போது அது முழிச்சுக்குது. இப்போ நம்ம உடம்பு உஷ்ணம் அதிகமாகும் போது என்ன ஆகும்? நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, உடம்பு உஷ்ணம் அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்? உடம்பு சூடாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நீங்கள் முழிச்சிருவீங்க, உங்கள் உடம்பு வேலை செய்ய முடியாது, அவ்வளோதான், தூக்கம் கலைஞ்சிரும், கண்கள் முழிச்சிரும். அதுபோல் ஆண்குறி கூட முழிச்சிக்கும், விரைப்படையும். அதுபோல் பெண்களுக்கும் விரைப்படையும். உஷ்ணம் அளவுக்கு அதிகமாகும் போது அது குறி வழியாக அந்த உஷ்ணம் வெளியேறுது அல்லது முழிச்சுக்குது அப்படின்னு நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உஷ்ணம் அதிகமாகுது, அதனால் ஆண்குறி விரைப்படையுது, பெண்குறியும் விரைப்படையும். கண்கள் திறந்துடும், தூங்கிட்டு இருக்கீங்க, உஷ்ணம் அளவுக்கு அதிகமாகிடுச்சு, இனிமேல் தூங்க முடியாது. ஏன்னா தூங்குறதும் ஒரு வேலை தான். உஷ்ணம் அதிகமான உடனே டக்குன்னு கண்களும் அவ்வளோதான், தூக்கம் கலைஞ்சு போச்சு, கண்களும் முழிச்சிடுறீங்க, குறி கூட விரைப்படையும். பெண்குறியாக இருந்தாலும் சரி ஆண்குறியாக இருந்தாலும் விரைப்படையும். அப்போ என்ன பண்ணணும்? தண்ணி குடிச்சிட்டு படுத்திங்கன்னா அந்த குறி அடங்கிடும். அந்த விரைப்படைந்த அந்த குறி இருக்குல்ல, அது அடங்கிடும். காம எண்ணம் தான் குறி விரைப்படைவதற்கு காரணம் கிடையாது. இந்த மாதிரி உடம்புல சூடு அதிகமாகிடுச்சுன்னா குறி விரைப்படையும். அதனால் என்ன பண்ணணும்? தண்ணி குடிச்சிட்டு படுத்தாக்கா திரும்பவும் அடங்கிடும். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய ஜட்டி போடுறதுக்கு காரணம் என்னென்னா, எங்கேயாவது நம்ம போகிற வர இடத்துல நம்ம குறி விரைப்படைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? இதுக்கு பயந்துட்டு கூட ஜட்டி போடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணால், எப்போல்லாம் பகலில் நீங்கள் ஜட்டி போடாமல் கூட தைரியமாக போகலாம், பேண்ட் போட்டு நீங்கள் போடலாம், பேண்ட் ஷர்ட் போட்டு போகலாம். ஆனால் அப்படி குறி விரைப்படைஞ்சால் தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிச்சிட்டா அது அடங்கிடும்.